Welcome to all. This is Programming in C online class. So students, இன்னைக்கு நம்ம last topic of the 4th unit பார்க்க போறோம். That is pointers நம்ம complete பண்ணிட்டோம். So next topic வந்து பாத்தீங்கன்னாக்கா nothing but dynamic memory management. ஆல்ரெடி இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இதே செமஸ்டர்ல நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனதா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாட்டிக் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக்னு ஒரு வேர்டு இருக்கு, டைனமிக்னு ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. ஸ்டாட்டிக் அப்படின்னா ஃபிக்ஸ்டு, அதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸ்மே நம்மளால மேக் பண்ண முடியாது. பட் டைனமிக் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எப்போ என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்மளால கண்ட்ரோல்குள்ளார வச்சு மாத்த முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த டைனமிக். ஓகே, சோ இதுல வந்து ஒரு 4 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம டைனமிக்கா நமக்கு தேவையான மெமரியை நம்ம அலோகேட் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு நேம்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு மெமரி வந்து நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரேவை நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எவ்வளவு மேக்சிமம் வேணுமோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து கெட் பண்ணிப்போம் ஸ்டாட்டிக்கா கொடுக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், கேர் நேம் ஆஃப் 1000 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அந்த 1000 கேரக்டர்ஸ்ல நீங்க எவ்வளவு யூஸ் பண்ண போறீங்கன்றது இட் வாஸ் அ கொஸ்டின் மார்க். பட் நம்மளுக்கு இது நிறைய தேவைப்படும் அப்படின்றதுக்காக நீங்க ஹியூஜ் மெமரியை வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நோ மேட்டர் நம்ம அதை யூஸ் பண்ண போறோமா இல்லையான்றத பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. அதனால நிறைய மெமரி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்ல. அதை தான் நம்மளோட டைனமிக் மெமரி பொறுத்த வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்றோம். ஸோ டைனமிக் மெமரிக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எந்த ஹெடர் ஃபைல்ல இருக்கு அப்படின்னா that is under the header file stdlib.h, அதாவது standard library.h. இதுல வந்து நமக்கு 4 functions இருக்குது. இந்த 4 functions பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, malloc, calloc, pre and then realloc. Come on, let us move on to the topic. So memory management, I think you all know about this memory management. கம்ப்யூட்டருடைய மெமரியை நம்ம வந்து மேனேஜ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்மளுடைய மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம சிஸ்டம்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மெமரியை வந்து ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம்க்கு தேவைப்படுற வரைக்கும் அதை கொடுத்து தேவைப்படாத சமயத்துல அதை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குற இந்த டாஸ்கை வந்து யார் செய்யறாங்க அப்படின்னா இட் இஸ் தி ப்ராசஸ் கால்ட் அஸ் த மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மெமரி அலோகேஷன் ப்ராசஸை நம்ம 2 கேட்டகரியா டிவைட் பண்றோம். ஒன் இஸ் ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் அண்ட் செகண்ட் இஸ் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் தேவைன்றதை நான் வந்து கெட் பண்ணிப்பேன். இதுல வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிகிற வரைக்கும் நான் வாங்கின மெமரி ஸ்பேஸ்ல எந்த விதமான சேஞ்சஸ்மே ஏற்படாது. ஓகே, so but whereas the dynamic memory allocation அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மெமரியை வந்து நம்ம அலோகேட் பண்ணிப்போம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். int name of 1000, இதுல வந்து பாத்தீங்கன்னா மெமரி லொகேஷன்ஸ், அதாவது 1000 பைட்ஸ் வந்து ஒரு நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்து கெட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த 1000ல நம்ம இதை ஃபுல்லாவே யூஸ் பண்ணுவோமா, எவ்ரி டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இந்த 1000 யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கண்டிப்பா இட் வாஸ் அ கொஸ்டின் மார்க். நம்ம யூஸ் பண்ணுவோமா மாட்டோமான்றது நமக்கு தெரியாது. ஆனா டைனமிக் மெமரி அலோகேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு எவ்வளவு தேவையோ, இப்போ வந்து நான் ஒரு 10 ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னாக்கா நான் அலோகேட் பண்ணும்போது 10க்கு மட்டும் வாங்கிப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸை கெட் பண்ண போறேன்னா நான் 15 கேட்டு வாங்கிப்பேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது எனக்கு தேவைப்படுற மெமரியை நான் வந்து கெட் பண்ணிப்பேன். அதுக்கு பேர் தான் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ இதனால என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டாக்கா தேவையில்லாம நம்மளுக்கு வந்து மெமரி வேஸ்டேஜ் ஆகிறத நம்மளால தடுக்க முடியும். ஓகே, ஸோ லெட் us see the advantages of dynamic memory allocation over static. ஸோ இன் ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் நம்ம வந்து ஒரு 1000 மெமரி லொகேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம கெட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது மேபி ஒரு half ஆஃப் திஸ் மேபி யூஸ்டு, ரிமைனிங் வந்து அது அன்யூஸ்டாவும் ஐடிலாவும் இருக்கும். அது வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி தான். அது மாதிரி இப்ப சப்போஸ் அந்த சைஸ் ஆஃப் தி அரேவை எனக்கு இப்ப வந்து 1000 நான் கொடுத்துட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் 500ன்னு மாத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸ்டாட்டிக்ல. ஓகே,
So if we want to change the size of the array in the program, அதை வந்து நம்ம ரீஎடிட் பண்ணி எல்லாத்தையும் மாத்தலாம். ப்ரோக்ராம்ல போயிட்டு ஒன்னா மாத்த முடியும். ஆனா it is a time consuming process. நம்ம நினைச்ச நேரத்துக்கு உடனே அதை வந்து நம்மளால பண்ண முடியாது. ப்ரோக்ராம் கோடிங்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போய் சேஞ்ச் பண்ணணும். ஆனா இதே வந்து நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே நமக்கு வராது. பிகாஸ் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மெமரியை மட்டும்தான் நம்ம வந்து அலோகேட் பண்ணிப்போம். அன்னெசரியா அன்யூஸ்ட் ஆகிற மாதிரி தேவையில்லாத மெமரி ஸ்பேஸை வந்து நம்ம வாங்கி வச்சுக்க மாட்டோம். நமக்கு எவ்வளவு தேவையோ the memory space for variables is allocated only during the execution. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம்னா அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெமரி தான் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். 10 ஸ்டூடெண்ட்ஸ்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெமரி தான் நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு we are having 4 library functions. Okay, அது என்னென்ன functions ன்னு பார்க்கலாம். As I told you already, malloc, calloc, realloc and free. So usually நம்ம வந்து standard input output வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து hash include இது வந்து stdlib.h standard library.h. இது உங்களுடைய புக்ல மிஸ்டேக் இருக்கிறதால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். in your book it has been given as mistake. ஆக்சுவலா நீங்க வந்து லோட் பண்ண வேண்டிய ஹெடர் ஃபைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் தி கரெக்ட் ஹெடர் ஃபைல் ஸ்டாண்டர்ட் library.h. அந்த லைப்ரரின்றது தான் நமக்கு stdlib.h அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க இந்த malloc, calloc, free, realloc இந்த 4 ஃபங்க்ஷன்ஸையும் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ டு த malloc function. அதுதான் first function. malloc அப்படின்றது என்னன்னா memory allocation. So இந்த function எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா to allocate a block of memory. ஒரு continuous block of memory-ய நமக்கு எவ்வளோ bytes தேவையோ அவ்வளோ bytes of contiguous ன்னா continuous block of memory வந்து நம்மளுக்கு allocate பண்ணி கொடுக்குது இந்த malloc function. Let us see the general form. Pointer variable equal to cast type star malloc of size. இந்த இடத்துல பாயிண்டர் வேரியபிள் அப்படின்றது நமக்கு எவ்வளோ சைஸ்ல மெமரி அலோகேட் ஆகுதோ அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸை இந்த பாயிண்டர் வேரியபிள்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். வேலிட் சி பாயிண்டர் வேரியபிள் ஆல்ரெடி டிஃபைன்டு. அதாவது நம்ம கிரியேட் பண்ற டேட்டா டைப்புக்கான அட்ரஸை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்டர் வேரியபிள். கேஸ்ட் டைப் அப்படின்னா டைப் ஆஃப் த பாயிண்டர் ரிட்டர்ன் பை malloc. நீ வந்து என்ன டைப்ல allocation of memory கேக்குற. intனா int, charனா char, floatனா float. malloc is the keyword. size வந்து required size of the memory in bytes. உனக்கு எவ்வளோ bytes of memory தேவை. this is the syntax for malloc. இந்த function என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம கொடுத்திருக்கிற சைஸ்ல இப்ப நான் ஒரு 10 bytes அப்படின்னு கொடுத்தாக்கா 10 bytesக்கு கண்டினியூஸ் மெமரி லொகேஷனை எடுத்து அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸை இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஆஃப் டைப் வந்து இதுல கொடுத்திருக்கிற கேஸ்ட் டைப். இப்ப நீங்க வந்து 12 bytes அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த இடத்துல floatன்னு கொடுத்தீங்கன்னாக்கா you can store 3 float variables. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இதுல வேணும் சைஸ் அதுக்கு தகுந்த டேட்டா டைப் அதனுடைய அட்ரஸ் வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள்ல நமக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ malloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க மெமரி அலோகேட் பண்ணீங்கன்னா அது வந்து ஜீரோஸால ஃபில் ஆகாது. தி அலோகேட்டட் ஏரியா இஸ் நாட் ஃபில்டு வித் ஜீரோஸ். உங்களுக்கு அலோகேஷன் அதாவது டைனமிக் மெமரி அலோகேஷன்ல நீங்க எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அலோகேட் பண்ணீங்கன்னா ஜீரோஸ் ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல क्वेश्चन வரும். தட் மீன்ஸ் malloc ஃபங்க்ஷன். ஓகே, லெட் us see an example. int star y நான் சொல்லிருக்கேன் அந்த சின்டாக்ஸ்ல ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு பாயிண்டர் வேரியபிள். இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஸ்டார் ஒய்ன்னு. ஸோ இதுல தான் நமக்கு வரக்கூடிய நமக்கு அசைன் ஆன அந்த கண்டினியூஸ் மெமரி அட்ரஸ் மெமரி லொகேஷன்ஸோட அட்ரஸ் வந்து நம்மளுக்கு ஒய்ல தான் ஸ்டோர் ஆகும். ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஸ்டார் malloc ஆஃப் 20. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது இந்த லைன் ஆஃப் கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா 20 bytes ஆஃப் மெமரியை எடுத்து அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸை வந்து ஒய்க்கு கொடுத்துரும். அது வந்து இன்டீஜர் டைப் அப்படின்றத வந்து நமக்கு மார்க் பண்ணிக்கும். ஓகே,
So இதையே நம்ம வேற விதமாவும் அசைன் பண்ணலாம். You see here. Int star y equal to int star malloc of 10 into size of int. Size of int என்னமா size of ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிச்சிருக்கோம். ஆபரேட்டர்ஸ் படிக்கும்போது size of operator அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த size of என்ன பண்ணும், டேட்டா டைப்புக்கு எவ்வளவு மெமரி தேவைன்றத நம்மளுக்கு கொடுக்கும். சோ size of int வந்து 2 bytes இல்லையா. சோ இங்க வந்து 10 into 2 அப்படின்னா 20 bytes of memory allocation மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் பண்ணிட்டு அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் எடுத்து நமக்கு yக்கு கொடுக்குது. அது வந்து இன்டீஜர் டைப்பா இருக்கு. சோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்ப இன்ட்டுக்கு ஃப்ளோட்டுக்கு எல்லாம் பார்த்தோம், இன்ட்டுக்கு பார்த்தோம். சோ இப்ப இதுல பாருங்க ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் int register number int age char sex. register numberனா இது இன்டீஜர், இதுக்கு 2 bytes மா. ஏஜும் இன்டீஜர் 2 bytes. sex வந்து கேரக்டர், அதுக்கு ஒரு 1 byte. இந்த இடத்துல இந்த STUன்றது வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஓகே. சோ இப்போ இதுக்கு வந்து நான் இன்னொரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் இந்த ஸ்டூடெண்ட்க்கு. ஸ்டூடெண்ட் ஸ்டார் எக்ஸ், அதாவது இது வந்து பாயிண்டர் வேரியபிள் ஆஃப் டைப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் உடைய அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கான வேரியபிள் தான் இந்த ஸ்டார் எக்ஸ். இப்போ இங்க பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஸ்டார் malloc ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். சைஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்னமா, டோட்டலா இதுல 2 plus 2 plus 1. size of student வந்து 5 bytes. அப்ப என்ன பண்ணும், ஒரு 5 bytes of memory location assign பண்ணிட்டு அதனுடைய starting address எடுத்து இந்த structure pointer xக்கு assign பண்ணிடுது. Okay. Suppose if the allocation is success, it returns the starting address. Suppose வந்து memory வந்து நம்மளால allocate பண்ண முடியல, memory இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணும், null வந்து return பண்ணும். அப்பனா null pointer ஆயிடும். Okay va? Can you got my point ma? So this is the examples of using the malloc function. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எப்படி டைனமிக்கா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டை வாங்கி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டோர் பண்றது வந்து உங்களுக்கு இன்டீஜர். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா int star yன்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம 10ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலா யூசர் கிட்ட how many number of students ன்னு சொல்லிட்டு n ஒரு வேரியபிள்ல அதை வாங்கிக்கலாம். இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் 10ன்னு கொடுத்தாங்கன்னா n into size of int, அப்ப 20 bytes. நெக்ஸ்ட் டைம் அவங்க 20ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க nக்கு, அப்ப 20 into 2 40 bytes. இந்த மாதிரி ரன் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைனமிக்கா உங்களுக்கு தேவைப்படுற மெமரியை மட்டும் நீங்க வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். தேவையில்லாம பல்கா நம்மளுக்கு 1000 வேணுமா 2000 வேணுமான்னு சொல்லிட்டு அன்னெசரியா நம்ம சிஸ்டம் கிட்ட இருந்து மெமரியை வாங்கி அதை வந்து அன்யூஸ்டா வச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த malloc ஃபங்க்ஷன்ல கிடையாது. ஓகே. So this is about dynamic memory management and first function malloc நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். Remaining 3 functions calloc, free and realloc we will see in the next video. Thank you students.